தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியின் பயணத்திட்டம் என்னவென்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வரவுள்ளார். இரவு 7:50 மணிக்கு அவர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தருகிறார். இதைத் தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய விமான நிலையத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து விமான நிலையத்தை பார்வையிட உள்ளார். பின்னர் நடைபெறும் விழாவில் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ரயில் மற்றும் சாலை திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சரக்கு கையாள்வதற்கான புதிய முனையத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு தூத்துக்குடியில் இருந்து தனி விமானம் மூலம் இரவு 9:40 மணிக்கு திருச்சி புறப்படும் பிரதமர் மோடி அங்குள்ள தனியார் விடுதியில் தங்குகிறார். நாளை திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்படும் பிரதமர் மோடி நண்பகல் 12 மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். அங்கு மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசு சார்பில் 5 நாட்கள் நடைபெறும் நிலையில் 4ஆம் நாள் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வழிபாடு நடத்துகிறார். இந்திய தொல்லியல் துறை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் வெளியிட உள்ளார். பிரதமர் மோடி முன்னிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா இசை நிகழ்ச்சியை நடத்தவுள்ளார். நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு பிற்பகல் 2:25 மணிக்கு மீண்டும் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.